கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாத வசனம் ரோமர் 10வது அதிகாரம் 12 முதல் 13வது வசனம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணராய் இருக்கிறார். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் பகுதியை பாருங்க. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. நம்ம யாராக இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய நிறத்தையோ இனத்தையோ பார்க்கிறவர் அல்ல. அவரிடத்தில் யாதொரு வித்தியாசமும் இல்லை. ஹல்லேலூயா. இரண்டாவது பகுதி பாருங்க. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் பண்ணராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவனிடத்தில் சகல உன்னத ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் ஐஸ்வர்யத்தில் நிறைந்தவர். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக ஐஸ்வர்யம் பெற்று வாழ்வதே கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கவே அவர் விரும்புகிறார். கடைசி பகுதி பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவான் என்றால் என்ன? மீட்கப்படுவான், விடுதலையாக்கப்படுவான். பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆவியோடும் முழு பலத்தோடும் அவரை மாத்திரம் நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரிடத்தில் உன்னத ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் உலக பெரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெறுவதற்கு நாம் முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரை நம்ப வேண்டும். அவரை நாம் முழு இதயத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் உண்மையுள்ள மனுஷனாக இருக்கும் பொழுது, நாம் நீதிமானாய் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முதல் வசனத்துல நம்ம என்ன பார்த்தோம்? வித்தியாசமே இல்லை என்று நம்ம பார்த்தோம். இந்த வசனத்தின்படி அவரிடத்தில் வேற்றுமை இல்லை. பிதாவாகிய தேவனிடத்தில் வேற்றுமை நிழல் கூட இல்லை என்பதை நம்ம அறிந்து கொள்கிறோம். நன்மையான எந்த ஈவும், அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும், ஆவிக்குரிய உன்னத காரியங்கள் வருகிற ஆசீர்வாதங்கள், கண்கள் திறக்கப்படுதல், காதுகள் திறக்கப்படுதல், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தரிசனத்தின் மூலமாக பெற்றுக்கொள்வது, இப்படி ஆவிக்குரிய காரியங்கள்ல நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் பிதாவாகிய தேவனே. பரத்தில் உண்டாகி, அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக ஒரு மனதாய் நம்முடைய கண்களை ஏறெடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு அதை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் நீதியோடும் அவரை ஆராதிக்க வேண்டும். அப்படி நாம் ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையில் பிதாவாகிய தேவன் மகிமை அடைகிறார். அது நிமித்தமாக நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நமக்கு பின் வருகிற சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் தொழுது கொள்ளும் பொழுது அப்பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிறார், மீட்டெடுக்கிறார், நம்மை காத்து கொள்கிறார். ஒருவேளை நீங்க யாராவது பல வருஷமா பிரச்சனைகள், போராட்டங்கள் வழியா நீங்க கடந்து வந்துட்டீங்களா? பிரியமானவர்களே, தைரியமா இருங்க. கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிடாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களிடம் இதைதான் சொல்ல விரும்புகிறார். அவரிடத்தில் வேற்றுமை இல்லை, அவர் மாறாதவராய் இருக்கிறார். பிதாவினிடத்தில் வேற்றுமை நிழல் கூட இல்லை. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி நம்ம பார்க்க வேண்டும். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது.
பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானாய் மாற்றவே விரும்புகிறார். அவரை தொழுது கொள்ளுகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து காத்து கொள்வார், பாதுகாத்து கொள்வார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில ஆண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு அப்பா ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை இன்னமட்டும் கண்மணி போல் பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எத்தனையோ குறைவுகள் அப்பா எங்களிடத்துல இருந்த போதிலும் கர்த்தர் நீர் இன்றும் அப்பா உண்மையுள்ள தேவனாக எங்களை நேசிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மாறாதவராய் இருக்கிறீர் அப்பா, நீர் ஐஸ்வர்ய சம்பந்தனராய் இருக்கிறீர் தகப்பனே. உடைய பிள்ளைகள் அப்பா உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா, உங்க முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. உண்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொன்னீங்களே தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க, தேவைகளை சந்திங்க, கையின் பிரயாசத்தை ஆசிர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வசனத்தின்படி பிள்ளைகளை அப்பா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தரித்திரங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. இழந்த சந்தோஷம், இழந்த சமாதானத்தை இரட்டத்தனையாக இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. தாகத்தோடு கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று சொன்னீங்களே தகப்பனே. அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா ஐஸ்வர்யத்தை கட்டளையிடுங்க தகப்பனே, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், இஎம்ஐகள், லோன்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இருந்து விடுபட அப்பா இயேசுவின் நாமத்தில் ஒரு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்க தகப்பனே. புதிய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அதுல செழிப்பை கட்டளையிடுங்க. அது மாத்திரமல்ல, வேலை இல்லாமல் அப்பா வேலைக்காக காத்து கொண்டிருக்கிற, தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் அப்பா, ஒவ்வொரு வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஒரு அற்புதத்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கட்டளையிடுங்க. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. என் தகப்பன் அப்பா நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உடைய பிள்ளைகளை இயேசுவின் ரத்த கோட்டைகள் மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து விடாதபடிக்கு உடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க இயேசுவின் நாமத்தில் ஒரு கிருபையை கட்டளையிடுங்க. அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய கண்ணீர்களை அப்பா இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் மாற்றுவீராக. உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு செல்லாதபடிக்கு உடைய சித்தத்தின்படி இந்த நாள் முழுவதிலும் அப்பா பிள்ளைகள் நடக்க இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்வீராக. இந்த நாள் முழுவதிலும் ஆண்டவரே கர்த்தர் கூட இருந்து அப்பா எல்லாவற்றையும் அப்பா பிள்ளைகள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. God bless you.